பெருமைப்படுகிறது. அனைவரும் வந்து காரணம் இன்னைக்கு என்ன, ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை தருகின்ற ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி. எல்லா சாதனைகளையும் சொல்றது நீங்க எல்லாருமே போய் கூட சொல்ல போறோம். நம்ம குறிப்பா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு ஒரு நபருக்கு, ஒரு கார்டுக்கு இல்ல, கொரோனா காலகட்டத்திலிருந்து ஒரு நபருக்கு மாதம் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு மத்திய அரசாங்கம் எத்தனை பேருக்கு கொடுக்குது? 80 கோடி மக்களுக்கு கொடுக்குது. அதாவது இது அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற 4 நாடுகளோட பாப்புலேஷனை சேர்த்தா, ஜனத்தொகை சேர்த்தா 80 கோடி வராது. அவ்வளவு பேருக்கு மாதம் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு. இப்ப எல்லாரும் நம்ம உறுப்பினர் சேர்க்கிற போகும்போது 1000 ரூபாய் கொடுக்குறது. அப்ப நம்ம நண்பர்கள் கேட்டாங்க, வீட்டுல 4 பேர், அந்த வீட்டுக்கு எவ்வளவு அரிசி கிடைக்குது? 20 கிலோ, 4 கிலோ பருப்பு. நீங்க இதோட வேல்யூ இன்னைக்கு போட்டா 1500 ரூபாய் ஆகாத. அப்போ ஒரு வீட்டுக்கும் வெறும் 1000 ரூபாய் இல்ல, 4 மெம்பர் இருக்கிற வீட்டுக்கு 1500 ரூபாய் கொடுக்கிற அரசாங்கம் நம்ம மத்திய அரசாங்கம். நாம கொடுத்திருக்கேன்னு விளம்பரப்படுத்துறது இல்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா இதையும் நம்ம சொல்லணும் போல இருக்கு. ஆகவே அந்த அளவிற்கு. அதோடு மட்டுமில்லை, இந்த நம்ம உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் துவங்கிய சமயத்துல மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு, 70 வயது தாண்டிய அனைவருக்கும் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. உள்ளபடியே வயதானவர்களுக்கு அவங்க வசதியா வாழ்ந்திருந்தா கூட இந்த கவனிப்பார் இல்லாத வயதானவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஆகவே மத்திய அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் மக்களுடைய தேவையை, சூழ்நிலையை கருத்தில் கொண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்க எல்லாரும் ஒரு சரியான இடத்திற்கு வந்திருக்கீங்க. ஆகவே உங்களை வரவேற்று வருக வருக என வரவேற்று கட்சியில் இணைத்துக் கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் தேங்க்ஸ் சொல்லணும்ல, கார்டு கொடுத்துட்டீங்களா? இந்த யாரை ஜெயலலிதா அம்மா இறந்த நாள் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஜெயலலிதா அம்மா இறந்த அரசியல் வாழ்க்கை 5 நிமிஷம் சொல்லிடுறேன். நான் பிறந்தது எம்ஜிஆர் நகர்ல. எங்க அப்பா எம்ஜிஆர் கிருஷ்ணன் பேரு, எம்ஜிஆர் உருவாக்குறவரு. நான் பிறக்கும்போது எங்க தொகுதி எம்எல்ஏ எம்ஜிஆர். அதிமுக உருவானது எம்ஜிஆர் நகர்ல தான் உருவாச்சு. அதிமுக உருவான முதல் பொதுக்குழு அதுக்கு என்ன பண்ணவோ அசோக் உதயத்தை தெரியல. நான் 5 வயசுல இருந்து கொடி தோட்டம் ஓட்டி அரசியல் இருக்கேன். 55 வயசு ஆகுது. நம்ம எம்ஜிஆர் வாங்க. திராவிட மாடல்ல என்ன? திராவிட மாடல்னா கடவுள் மறுப்பு. ஒரு நாள் திமுக அதிமுக கடவுள் மறுப்பு ஒரு குடும்பத்தால் இருக்கா? இல்ல. அதை உடைச்ச ஒரே ஆள் புரட்சித் எம்ஜிஆர் தான். எப்பனா அதிமுக கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல்ல ஐயா சொன்ன மாதிரி முகாமிக்கு கோயில் போனாரு. எல்லாம் அவங்க கடவுளை கும்பிடலாம்னாரு. அந்த எம்ஜிஆர் வழியில இப்ப நம்ம பிஜேபி புரட்சி தலைவர் நம்மளோட இருந்திருந்தால் அதாவது புரட்சி தலைவர் கொள்கையே பிஜேபி கொள்கைதான். அதான் சொல்ல வரேன். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1971 திராவிட மாடலை எதிர்த்து கோயிலுக்கு போனவர். எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, அவர் கண்டுக்கவே இல்லை. கேள்விக்கு முடிப்பாரு கருணாநிதி அந்த கேள்வி முடிஞ்சிருக்குமா? உதவிட்டு போயிருப்பார் தலைவர். அது மாதிரி நம்ம இன்னைக்கே வாய்ப்பு வந்திருக்கு. நம்ம எல்லாரும் மோடியோட சேர்ந்து இந்தியாவை வளப்படுத்துறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டை வளப்படுத்தணும்னா இந்த திராவிட மாடல் ஒழியணும். அதுக்கு ஐயா மாதிரி மூத்த அரசியல்வாதிங்க அவங்க கருத்துக்களை நான் போஸ்ட்லயே அடிச்சிருக்கேன். 84.34 லட்சம் கோடி பேருக்கு இப்ப அரிசி கொடுத்துருக்கணுமா? ஆனா ரேஷன் கடையில திமுக என்ன பண்றான்? நான் கொடுக்குறேன்னா அது நம்ம சொல்லணும் போய் மக்கள்கிட்ட. அது என்ன சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நம்ம மத்திய அரசு என்ன பண்ணுதோ அதை மக்கள்கிட்ட சொன்னாதான் புரியும். இப்ப எல்லாருமே சொல்லியிருக்கேன். நான் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப
மோடி தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெரிய பாமர மக்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இது சேர்ந்ததுல வந்து இன்னும் அதிமுக திமுக திராவிட மாடல தமிழ்நாட்டுல பண்ணணும். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். பாமர மக்கள்கிட்ட போகணும். பிஜேபி கீழே போகணும். அப்பதான் நம்ம தமிழ்நாட்டை வந்து திராவிட மாடல ஒழிக்க முடியும். நன்றி, வணக்கம். இப்ப என்னை இணைத்ததுக்கு நான் ஒரு 4 வருஷமா போராடிட்டு இருக்கேன். எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது வந்து எனக்கு பரிந்துரை பண்ணாரு மூத்த தலைவர் ஆசாதி கூட இருந்தாரு. பிரச்சனை மோடி வந்து தலைவர் இருக்காரு. அவரே எனக்கு பரிந்துரை பண்ணாரு. என்னை ஏத்துக்கிட்டு சொன்ன அடுத்த நாளே நீ வீட்டுக்கு வாங்க அண்ணன். அப்ப ஊர்ல இருந்தாரு. நீ வீட்டுக்கு வாப்பா காலையில நேரா போய் பார்த்தேன். ஒன்னே டேட் சொல்லிட்டாரு. நேற்று தோட்டத்துல இருந்தாரு. இன்னைக்கு எங்கதான் வந்துட்டாரு. எங்க எல்லாரையும் சேர்த்து ரொம்ப நன்றி. இது வந்து இந்த திருப்தியா ஹாப்பியா ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. இன்னும் நிறைய பேர் ஆக்ஷன் வாங்கணும். ஆனா நிச்சயமா இல்ல, நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது எம்ஜிஆர் மக்கள் மன்றம் போது ஆரம்பிச்சேன். ஐயா தமிழ்நாட்டுல மதுரை, விழுப்புரம் பல இடத்துல 500 ரூபாய் சேலமா இருக்காங்க. நான் ஒரு டேட் வாங்கிட்டு அங்க நானும் சேர்த்துறேன். நிச்சயமா சேர்த்து மெம்பர்ஷிப் எல்லாம் எப்படி கொடுப்பீங்க? இப்ப கொடுப்பாங்க. ஒரு 10 பேர் கொடுத்துருவோம் ஐயா. 10 பேர் கொடுத்துருவோம். நான் கிளம்பலாம் இல்லையா? ஆமா ஆமா, 10 பேர் கொடுத்தவங்க கிளம்புங்க. கொடுத்ததும் மத்ததெல்லாம் உட்கார்ந்து அவங்க மிஸ்டு கால் கொடுத்து சேர்த்துருவாங்க நம்பர் வாங்கி. என்ன உங்களுக்கு அப்புறம் நிதானம் படிக்கணும். நீங்க படிச்சு அப்புறம் இம்பார்ட்டன்ட். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். இது மோடியின் குடும்பம். ஏன் செய்யுதுன்னா மகாத்மா காந்தி பேத்தி மோடி அப்படி பிரைஸ் பண்ணிருக்காங்க. அது பார்த்து இம்பார்ட்டன்ட். அங்க பாருங்கம்மா, காளியம்மன் பேரு. இப்ப வந்து அமமுக கொடுத்துருக்கோம். அதிமுக அமமுக இருக்காங்க. வாசனை பரவாயில்ல.